வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேச தொடங்குகிறேன். இன்னைக்கு மலையாளத்துல பல நடிகர்கள் நம்ம கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பேசில் ஜோசப்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய கலைஞர்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுடைய படம் மாசத்துக்கு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிடுது. பேசில் ஜோசப் நம்ம சசிகுமார் சார் மாதிரி சசிகுமாரை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்ம தமிழகத்தில் சொல்றோமே, அதே போலதான் பேசில் ஜோசப்பை எல்லாருக்கும் பிடித்த ஒரு டைரக்டராகவும் நடிகராகவும் இருக்காரு. இந்த சமயத்துல தக்லீஃப் திரைப்படத்தினுடைய விழாவில் ஜோஜு ஜார்ஜ் அந்த படத்துல நடிச்சிருக்காரு. ஜோஜு ஜார்ஜ் அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்போ அங்க ஒரு சம்பாஷணை கமல் சார் வந்து பேசுறாரு. அப்ப சொன்னார், இந்த மாதிரி ஜோஜு ஜார்ஜ் வந்து பேசும்போது, என்ன சார் தக்லீஃபினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தினமும் கமல் சாருக்கு ஐ லவ் யூ சொன்னீங்களாம்ல அப்படின்னு சொன்னப்ப, அப்ப ஆமா நான் தினமும் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா கமல் சார் ஒரு தடவை கூட சொல்லலை அப்படின்னு ஸ்டேஜில் சொன்னப்ப டக்குன்னு மைக்கை வாங்கி ஐ லவ் யூ அப்படின்னு கமல் சார் சொன்ன பயங்கர கடவுள் எழுந்ததுங்கிறது ஜோஜு ஜார்ஜுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிரெடிட். ஜோஜு ஜார்ஜுங்கிறவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற அட்டகாசமான நடிகர்கள்ல முக்கியமான நடிகர் கேரள திரையுலகத்துல. அவர் இன்னைக்கு தமிழ்ல ரெட்ரோல வந்திருந்தாரு. இப்ப இந்த படத்துலயும் அவர் வந்திருக்காரு. அந்த நடிகர் பற்றி கமல் சார் மேடைக்கு வந்து பேசும்போது சொன்ன விஷயம் இரட்டை அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி. ஜோஜு ஜார்ஜ் யாருன்னு எனக்கு தெரியாது, யார் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சு அவருடைய படங்கள் எல்லாம் பார்க்குறேன். அதுல இரட்டை அப்படிங்கிற ஒரு படம் நான் பார்த்தேன் அப்படின்னு கமல் சார் சொல்றாரு. அந்த இரட்டை அப்படிங்கிற படத்தை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஏன்னா நானும் நிறைய படங்கள் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். மைக்கேல் மதன காமராஜன்ல 4 பேருக்கும் வித்தியாசம் காமிச்சிருப்பேன். பல படங்கள்ல மூக்க பெருசா காமிச்சிக்குவேன், காதை பெருசா காமிச்சிக்குவேன், அது மாதிரிலாம் நடிச்சிருக்கேன். மைக்கேல் மதன காமராஜனுடைய கிளைமாக்ஸ் காட்சியில மட்டும்தான் 4 கவரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் காமிச்சிருப்பேன். ஆனா மலையாளத்துல இரட்டை அப்படிங்கிற படத்துல ஜோஜு ஜார்ஜ் டபுள் ஆக்ஷன்ல எந்த வித்தியாசமான மேக்கப்போ எதுவுமே இல்லாம மிரட்டி இருப்பாரு. அவருடைய மிகச்சிறந்த நடிகர் ஜோஜு ஜார்ஜ் அப்படின்னு அவர் சொல்லும்போது கண் கலங்கி அப்படியே தொடச்சிக்கிட்டாரு ஜோஜு ஜார்ஜ். என்னடா எவ்வளோ பெரிய கலைஞன் கமல்ஹாசன். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, வங்காளம் உள்பட, ஹிந்தி, வங்காளம் உள்பட, பெங்காலி உள்பட பல படங்கள்ல நடித்தவர் கமல்ஹாசன். உலக நாயகன்னு கொண்டாடுறோம். இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் கமல் சார்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட கமல் சார் வந்து நம்மளுடைய படத்தை பத்தி, நம்மளுடைய நடிப்பை பத்தி பொழுது பேசுறாரு அப்படின்னு கண் கலங்கி அப்படியே கையெடுத்து கூப்பிட்டார் ஜோஜு ஜார்ஜ். அந்த இரட்டை அப்படிங்கிற படம் நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 8-10 மாதங்களுக்கு முன்னாடியே அந்த படத்தை நான் பார்த்தேன். இரட்டை அப்படிங்கிற படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல இருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு விழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு மக்களை எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க, மீடியாக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப ஒரு 3 போலீஸ்காரங்க, அந்த 3 போலீஸ்காரங்கள ஒரு போலீஸ் ஒரு வேலையை செய்வாரு, இன்னொரு போலீஸ் இன்னொரு வேலையை செய்யறதுக்கு உள்ள போயிடுவாரு, இன்னொரு போலீஸ் அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுன்னு போயிடுவாரு. அப்ப அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல. இன்னொரு போலீஸ் அவர்கிட்ட, சார் இந்த கண்ணை பார்த்துக்கங்க சார், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லாக்அப், அந்த லாக்அப்ல ஒரு போலீஸ் கைதி இருப்பாங்க. இந்த சமயத்துல பக்கத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்க கிரிக்கெட்டு. அதில் அந்த பந்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள்ளார போயிடும். சின்ன பசங்க 2 பசங்க விளையாண்டுட்டு இருப்பானுங்க. ஒரு நாய் தான் அவங்களுக்கு அந்த பந்தை பொறுக்கி போடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சிறுவன் வந்து பந்தை எடுக்கும்போது பார்ப்பான், டொப் 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 அப்படின்னு 3 தடவை துப்பாக்கி சத்தம் கேட்கும். அந்த பையன் அரண்டு போய் ஓடுவான். அதுக்கப்புறம் எல்லாருமே மிரண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த இரட்டை அப்படிங்கிற படத்தோட கதை. இந்த இரட்டை படத்துல இரட்டையர்களா ஜோஜு ஜார்ஜ் நடிச்சிருப்பாரு. 2 பேருமே போலீஸ்காரங்க. ஒருத்தர் 2 பேருமே அண்ணன் தம்பிகளா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து உயரதிகாரியாகவும், இன்னொருத்தர் ஒரு சாதாரண போலீஸாகவும் இருப்பாரு. அந்த சாதாரண போலீஸா இருக்கிறவர் தான் ஒரு கெட்டவர் அப்படின்ற மாதிரி, ஒரு சைக்கோத்தனமானவர் அப்படின்ற மாதிரிலாம் காட்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் தண்ணி அடிக்கிறது, போறது வர்றது, சக போலீஸ்காரனை பிடிச்சி அடிக்கிறது, கேஸ் கொடுக்க வந்தவனை பிடிச்சி அடிக்கிறது, அப்படி இப்படின்ற மாதிரிலாமே ரகலையில இருப்பாரு. சீட்டு விளையாடுறது, அதுக்கு வண்டி ஏறி வைக்கிறது, அப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாரு. இந்த 2 பேருக்கும் உண்டான விஷயம் என்னன்னாக்கா, அப்பா அம்மா. இதுல அப்பாவும் ஒரு போலீஸ்காரரு, அதாவது ஜோஜு ஜார்ஜோட அப்பா போலீஸ்காரரு. அந்த போலீஸ்காரர் தன்னுடைய வீட்டுக்கு மனைவி இருக்கும் போதே மனைவியை வெளியில அனுப்பிச்சிட்டு வேற ஒரு பெண் கூட சல்லாபத்துக்கு இருப்பாரு.
அடியும் உதையுமா அம்மாவுக்கு கிடைக்கும். இதில் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்கெல்லாம் சொல்ல, அதை ஒரு பையனை வேணால் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பையனில் ஒரு பையனை இழுப்பார். அவன் அம்மா அம்மான்னு கத்துவான். அவனை பிடிச்சிக்குவாங்க அம்மாக்காரங்க. உடனே இன்னொரு பையன் அங்கே உட்காந்துருப்பான். அவனை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் தான் அந்த வினோத்துங்கிற கதாபாத்திரத்தில் முரட்டுத்தனமாக இருக்கிற சாதாரண போலீஸாக இருக்கிற ஜோஜு ஜார்ஜ். அம்மா கிட்ட வளர்றவர் சாஃப்டாக இருக்கிற அந்த போலீஸ் அதிகாரியாக இருக்கிற அந்த ஜோஜு ஜார்ஜ். 2 பேரும் ஒரே ஸ்டேஷனில் பணியாற்றுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த இரண்டாவதாக இருக்கிற கோபக்காரராகவும் கொடூரமானவராகவும் இரக்கமே இல்லாதவராகவும் காட்டப்படுகிற அந்த ஜோஜு ஜார்ஜ் தான் துப்பாக்கிக்கு இரையாகி செத்து கிடப்பார். இதை யார் கொலை பண்ணது அப்படின்னு அந்த நாள் திரைப்படத்தில் சிவாஜி கொல்லப்பட்டுருவார் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அதுக்கப்புறம் ஒவ்வொருவருடைய பார்வையிலிருந்தும் ஒவ்வொரு கதை சொல்லுவதிலிருந்தும் யார் கொலையாளின்னு அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி, சார் இது மாதிரி நான் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், அப்போ இந்த சத்தம் கேட்டுச்சு சார், நான் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களா சொல்ல விடையே கிடைக்காம போகும். என்ன காரணம்? பேசாமல் இந்த 3 பேர் தான் அங்கே இருந்தாங்க, 3 பேர் மேலேயுமே சார்ஜ் ஷீட் போட்டிருங்க அப்படின்ட்டு எல்லாமே அரசியல் அழுத்தங்கள்லாம் வரக்கூடிய அந்த தருணத்தில் அண்ணன் அவர் மனைவியை பிரிஞ்சு இருப்பார். அவர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிப்பார். இதற்கு இடையில அஞ்சலி அந்த கதாபாத்திரம், அஞ்சலியை அவர் ஒரு இடத்துலேருந்து எப்படி மீட்டு கொண்டு வர்றாரு ஒரு சைக்கோ கிட்ட இருந்து. அதற்கு பிறகு அஞ்சலியோடைய அந்த இரண்டாவது கொடூரமான அந்த ஜோஜு ஜார்ஜ் எப்படி வளர்றாரு, சின்ன குழந்தைகள்கிட்ட அவர் எவ்வளவு பிரியமா இருக்காரு. ஆனால் அப்படி சின்ன குழந்தைகள்கிட்ட பிரியமா இருக்கிறத பாலியல் சிந்தனையோட பார்க்குகிற மற்ற போலீஸ்காரர்கள் அப்படின்னு காட்சிகள் பின்னப்பட்டிருக்கும். இதனுடைய கிளைமாக்ஸ் தான் எதிர்பாராத விதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். அந்த கிளைமாக்ஸ் சொன்னாக்க அது நல்லா இருக்காது. தயவு செய்து ஜோஜு ஜார்ஜை கமல் சார் பாராட்டினார் அப்படின்னா கமல் சார்ட்டேருந்து அவ்வளவு சீக்கிரமா பாராட்டை வாங்க முடியாது. ஆனால் ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் நடித்த அந்த இரட்டை அப்படிங்கிற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கமல் சார் ஏன் ஜோஜு ஜார்ஜுவை இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அவருடைய பாடி லாங்குவேஜ், பார்வை, மீசையை துருத்தி ஓடி முறுக்கிக்கிறது, நடக்கிறது, வேஷ்டி அப்படி லைட்டாடி ஒரு பக்கம் தூக்கி விட்டுட்டு நடக்கிறது, ஒரு பாட்டில் எடுத்து முகத்தில் அலம்புற சீன்களை கூட அவ்வளவு இயல்பா பண்ணியிருப்பாரு. ஜோஜு ஜார்ஜ் அப்படிங்கிற ஒரு மகா கலைஞன் நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்காரு. 2 படம் தான் நடிச்சிருக்காரு. தக் லைஃப்ல ஒரு அட்டகாசமான கேரக்டர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோஜு ஜார்ஜுடைய அந்த இரட்டை மற்றும் பல படங்கள் இருக்கு ஓடிடி தளங்கள்ல. மிஸ் பண்ணாம பாருங்க. கமல் சார் ஏன் ஜோஜுவை கொண்டாடினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வணக்கம்.